ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம்னா, சிஎஸ் ரேங்கரில் நடந்த ஒரு தரமான சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த ட்ராகன் அப்டேட்டை விளையாண்டுருக்கோம் அவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நம்ம இப்போ நம்மளோட பெட்டை வாங்கிடலாம். பழைய எங்கள் அப்பா ஃபோனில் நான் இறக்கி வச்சிருந்து அது வேறு டெலிட் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து விளையாடணும், அதுவும் லாகின் பண்ணல. சரி வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். இப்போ என்கிட்ட 3வது லெவல் தான் இருக்கேன், அல்லாக்கு தான் இருக்கான். இந்த கைரஸ் கேரக்டர் வாங்கலான்னு பார்த்தாலும் லிமிட்டடாக இல்லையா. சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். GI 18 எடுத்துக்கலாம். எல்லாம் பாட்டு மாதிரி இருக்கிறாங்க, நானே பார்க்க பாட்டு மாதிரி தான் இருக்கேன். அல்லாக்கோட ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு தெரியல. ஆனால் இந்த மாதிரி விளையாண்டு கூட ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்க. அது மாட்டிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கூட்டமாக தான் போகிறானுங்க, ஆனால் கூட்டமாகவே போய் அடி வாங்கிட்டு வந்துடுறானுங்க. ஏன்னா செட்டிங்ஸ்லாம் அந்த ஃபோனில் இருக்கவங்க எங்கள் மாமா மாற்றி கொடுத்தாங்க. இப்போ எல்லாம் எது எங்கே வைக்கிறதுனே தெரில. சரி வாங்க, எவனா இருக்கானா இல்லை போ. எங்கேருந்து அடித்தான், ஒரே அடியில் அடித்தான். என்னை ரிவ்யூ பண்ணலான்னு வந்து இவனே மாட்டிக்கிட்டான். அவ்வளோதான், கொண்டுட்டானா கொள்றா. அவர்தானே கொண்டான், அவர்தான் கொண்டான். அவ்வளோதான் டிஃபீட்டுங்க. சரி வாங்க இப்போ 2வது மேட்ச்சில் பார்த்துருவோம். அவன் பேர் வரணும். சரி ஏதோ வாங்க நம்ம இப்போ டெஸ்டிக்கில் அடிப்போம், மண்டையில் அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தளபதி விஜய் பிடிக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, தலை பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வேறு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது. சரி வந்துடுச்சு. நம்மளை மாதிரி யாராலையும் யோசிங்க, முன்னெல்லாம் இங்கே வரவே மாட்டேன். வேணாலும் நம்மளை விட வேகமாக ஓடி வரான். நான் மட்டும்தான் இப்படிலாம் யோசிக்கப்பேன்னு நினச்சா என்னை விட நிறைய. சரி நம்ம அந்தாண்ட போய் நின்றுலாம், இங்கே என்ன கண்டுபிடிச்சிடாங்க. போட்டு 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 ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, டேமேஜே கொடுக்கல. இந்தாண்டா சரி இந்தாண்ட போயிடலாம். யாரும் இல்லை, இறங்கிடலாமா? இறங்கிடலாம். வர புடி போடு போடு. போச்சா இந்த மேட்சும் டிஃபீட்டு. வலிக்கிட்டு விழுவாங்க. ஏங்க இது வந்து நம்மளுக்கு ரிவைவ் பண்ண குழந்தை கொஞ்சம் நல்லாயிருக்கும். வரமாட்டேங்க, அந்த யாருக்குமே ரிவைவ் பண்ண மாட்டேன். எப்படியாவது ஒரு கில்னாச்சும் எடுத்துகிட்டு சுற்றணும். சரி ஓகே, இந்த பொண்ணு தான் இருக்குது. 1 vs 1 தான். அடிச்சுச்சுன்னா ஜெயிச்சிடலாம், என்ன தோத்துற வேண்டியது. எங்கே பொண்ணே முன்னாடி போடு, மண்டையில் அடி. வேறு லெவலு. ஒரு லைக்கை போட்டுருவோம். அதித்தி எல்லாம் நல்லா தான். ஓகே க்ரோஸ் எடுக்கலாம், அதான் கொஞ்சம் டேமேஜ் கொடுக்கலாம். இப்போ ஒரு கிலோனாச்சும் எடுத்துருச்சு திரும்ப. எனக்கு அப்படியே வயிறு பிச்சுட்டு இருக்குது. எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கோடா கீழே பிச்சு கஷ்டமாக இருக்குங்க. ஓகே சரி. ஐயோ மாட்டிக்கிட்டேன். என்னடா எல்லாரும் இங்கே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம். சாக்கடிச்சிச்சு போனால் கண்டிப்பாக வாங்கியிருப்பான். ஏன்னா நான் யோசிக்கிற மாதிரி தான் எல்லோரும் யோசிப்பானுங்க. அப்படி அப்படியே ஒரு கில்ல அடிச்சிடும். இதில் என்ன சம்பவம்னா, நீங்களே இப்போ பாருங்கள். கில்ல அடிச்சுட்டு நான் டக்குன்னு இப்படி கீழே போகலான்னு பார்த்தா ஜோன் வந்துருச்சு. சரி திருப்பி மேலே ஏறலான்னு பார்த்தா அதுக்காட்டியும் இங்கேயும் வந்துருச்சு. மேலே ஏறதுக்குள்ளார நாக்கு என் யார் கையிலையும் அடி வாங்காமல் ஜோன்கிட்ட செத்துட்டேன். ஓகே வேறு வழி இல்லை. வேறு
ஒருத்தி கூட அடிக்காமல் சாகுன்னு சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு அப்போ தான் அதை மட்டும் நான் பண்ண மாட்டேன்னேன். கண்டிப்பாக ரொம்ப வருத்தம். சரியான பாட்டு அடி, நானே பாட்டு மாதிரி தான் விளாட்றேன். இந்த மோக்கா கேரக்டர் நல்லா இருக்கு போல. அடுத்தடி வரணும் எடுத்துக்கிட்டு வரலாம். இப்போ என்ன எடுக்கலாம்? ஏடபிள்யூ எடுக்கலாமா இல்லை என்ன எடுக்கலாம்? இது ஏன் நான் எந்த கன்னுமே எடுக்கலன்னு உங்களுக்கு நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா எங்கள் அம்மா ஒரு வேலை விஷயமா கூப்பிட்டாங்க. நான் வெளியே வந்து ஆஃப்லைன் போயிடுன்னு அப்படியே வச்சுட்டு போனேன். என் தங்கச்சி எடுத்து சும்மா சுட்டுட்டு இருக்கிறா. அச்சான் எல்லோரும் வர்றாங்க, இவரும் ஓட்டுங்க. அப்புறமேட்டு இங்கே வந்து தான் நான் வாங்கினேன். இல்லை இதில் இன்னும் நான் வரவே இல்லை. இப்போ தான் நான் வரேன். என் தங்கச்சி பிடிச்சி திட்டிருக்கிறேன். எதுவுமே வாங்காமல் இருக்கேன். இல்லை சாரி, எனக்கு தெரியாது. அதான் கையில் கண்ணு வச்சுருக்காங்கிறான். இதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. மெடிக்கிட்ட போட்டு நான் இதை ஏன்டா விட்டுட்டு போனேன்னு எனக்கு இப்போ தோணுது. அப்படியே தொப்புன்னு விழுந்துடுறேன். அடி பின்னாடியே நிற்கிறான் அப்படியே. சரி, நான் வந்து தோற்ற மாதிரி தான். இந்த பொண்ணை ஒன்றும் பண்ணாதாட்டங்க. நண்பர் எங்கே சொல்கிறோன்னா என்னோட போட்டுருச்சு. நல்லா ப்ரோ பிளேயர் ஆட்டது. இந்த பொண்ணை 2 தாட்டி நான் 8 கிலோ. சரி, நான் வந்து இதோட அப்படியே ஓட்டுட்டு போயிடலாம். இந்த தாடி விடக்கூடாது. அதனால் ஏடபிள்யூ எடுத்துடலாம். எப்பயும் நம்மளுக்கு அத்தை கரெக்டாக இருக்கும். ஓட்டு ஐயோ திரும்ப 2 வாங்கிட்டேன். சரி ஓகே, அவனுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. கோவா வாங்க. என் தங்கச்சி வேறு அந்த காக்கான்ட்டு வேறு, அது பேர் காக்காவே ட்ராகனு. அதுவே அவனுக்கு இப்படிதான் தெரியும். நான் விளாண்டாதான் எங்கள் அப்பா அம்மா அடிக்கடி என்னை விளையாடுவேன். இது வரைக்கும் நான் தான் விளையாண்டுருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு இது வரைக்கும் நான் தான் நல்லா தான் இங்கே வந்து விட்டுட்டு போயிட்டேன் என் தங்கச்சிக்கிட்ட. அவன் என்ன பண்ணாதுன்னு நீங்களே பாருங்கள். அப்படியே உக்காந்துக்கிட்டாங்க. நான் விட்டுட்டு போயிட்டேன். சரி அவனும் அடிக்கிறான், அவளும் அப்படியே எடுத்து உக்காந்துட்டே போகிறான். அப்புறமேட்டு எந்திரிச்சு ஓடுறான். இந்த பக்கம் ஏறி குதிக்க தெரியாது. அதனால் என்ன பண்ணிட்டா, ஃபைனல் ஜோனுக்குள்ளே போயிட்டா. அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சு.